கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு மனிதன் பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் வாழ கடவுளின் கட்டளையை முறையாக மேற்கொண்டு வாழ்வது. பாவ வாழ்க்கைன்னா என்ன? பாவம்னா என்ன? பாவம்னா கடவுளின் கட்டளை மீறுவது, தவறு செய்வது. இந்த பாவத்திற்கு சொந்தக்காரன் சாத்தான். யார் இந்த சாத்தான் கேட்டிங்கன்னா, இவன் கடவுளின் மீது பொறாமை கொண்டு அவருக்கு இணையாக இருக்க வேண்டும் என்று எண்ணினான். கடவுள் இதை கண்டு சாத்தானையும் அவனது கூட்டத்தையும் பரலோகத்திலிருந்து வெளியேற்றினார். சாத்தானை வெளியேற்றின பின் சாத்தான் கடவுளின் எதிரியாக தோன்றப்பட்டான். அவன் செய்கிற காரியங்களில் எதிராகவே செயல்பட்டான். கடவுள் தேவபக்தியுள்ள சந்ததி அவருக்கென்று இருக்க வேண்டும் என்று எண்ணி ஆதாம் ஏவாளை படைத்தார். ஆனால் சாத்தான் கடவுளின் திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்று ஏவாளை வஞ்சித்து பாவம் செய்ய வைத்தான். இப்படித்தான் உலகில் பாவம் வந்தது, அதனால் மரணம் வந்தது. இப்படி உலகில் முதலாக உருவாக்கின மனிதர்களிடம் பாவம் செய்ய வைத்தான். அவர்களின் வழியில் சந்ததிகளாக வந்த நாமும் பாவமானவர்கள்தான். கடவுள் பாவத்தை விரும்பாதவர். பாவமான நம்மை எப்படி பரலோகத்தில் நம்மை சேர்த்து கொள்வார் என்று கேட்டீங்கன்னா, இந்த கேள்விக்கு பதிலாக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இவர்தான் நம் பாவங்களை சுமந்து நம்மை மீட்பதற்காக கடவுளால் அனுப்பப்பட்ட கடவுளின் மகன். இவர் எப்படி மனித பாவத்தை சுமப்பார் என்று கேட்டீங்கன்னா, ஒரு ஆடு எதற்காக பலி கொடுப்பாங்க? பாவ சாபம் நீக்குவதற்காக பலி கொடுப்பாங்க. அந்த ஆடு குற்றமில்லாததும் குறைவின்றி இருக்கணும். அதுபோல இந்த உலகத்தில் பாவத்தை போக்க இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் குற்றமில்லாதவராய் இருந்து ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து சிலுவையில் நமக்காக அவர் பலி கொடுக்கப்பட்டார். பலி கொடுக்கப்பட்டாச்சு, பாவம் நிவர்த்தி ஆகிருச்சு, இப்ப பரலோகத்தில் நம்மை சேர்த்து கொள்வாரா என்று கேட்டீங்கன்னா, அதுதான் இல்லை. பாவம் செய்த ஆதாம் ஏவாள் வம்சாவளியில் வந்த மனிதர்கள் நாம. கடவுள் பரிசுத்தமானவர். அவரிடம் நாம போகணும்னா பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழணும். இயேசு கொடுத்த கட்டளைகளை முறையாக மேற்கொண்டு வாழ்ந்தா கடவுள் நம்மை பரலோகத்தில் சேர்த்து கொள்வார். இதுதான் கிறிஸ்தவம். இந்த விளக்கத்தின் மூலம் கிறிஸ்தவம்னா என்ன, ஏன் கிறிஸ்தவ இப்படி வணங்குறாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு என்று நம்புறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த விளக்கத்தின் மூலம் கிறிஸ்தவம்னா என்ன, ஏன் கிறிஸ்தவத்தை இப்படி வணங்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.